ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மாமிஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கிறோம். இந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்னோடய குழந்தைங்க வந்து ரொம்ப சேட்டை பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாருங்க இல்லையா, மாற்றி மாற்றி சண்டை தான் வச்சுப்பாங்க. அதில் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியே வரும். மற்றபடி ரொம்ப அடம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் என்னதான் லீவாக இருந்தாலும் சேட்டைகள் அவங்க பண்ணாலும் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னாலே எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு காலையிலேருந்து நைட்டு வரை வந்து சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்கும், பசங்களோட சவுண்டு. அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மட்டும் தனியாக வந்து ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த டைம் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கும். ஏதாவது டிவி பார்த்துட்டு அல்லது ஃபோனில் வந்து ஏதாவது கேட்டுட்டு தான் நான் என்னோடய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப சைலண்டாக இருந்தால் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே இருக்கும். ஏதாவது சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். அதே மாதிரி பசங்க வந்து இருக்கும்போது சேட்டைகள் பண்ணாலும் எப்பண்டா ஸ்கூல் திறக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் வந்து ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவங்கள மிஸ் பண்ணுவேன். நீங்கள் எப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். இந்த லீவில் நாங்கள் அடிக்கடி பாஸ்தா நூடுல்ஸ்லாம் செய்கிறது. ஏன்னா வந்து யூஸ்வலாகவே என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாஸ்தா நூடுல்ஸ்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 6 o'clock வந்து இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுப்பேன். பட் என்னென்னா அவங்க சாப்பிட்டுட்டு உடனே தூங்குகிற ஹேபிட் இருக்குது. அதனால வந்து நான் காலையில் எழும்போதே வந்து ஒரே வாமிட்டு, லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஆகிடும். அதனால வந்து நான் ஈவினிங் செய்கிறதே வந்து விட்டுட்டேன். ஸோ இப்போல்லாம் வந்து மார்னிங் செஞ்சுருவேன். ஏன்னா லீவில் இருக்கிறனால குழந்தைங்க ஆக்டிவாக மார்னிங்லேருந்து விளையாண்டுட்டே இருக்கனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும். அதனால் அந்த பிரச்சனை வராது. அதனால் வந்து இந்த லீவ் டைமில் தான் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது. அல்லது ஸ்கூல் டைமில் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்கூல் போயிட்டு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. சாட்டர்டே சண்டே செஞ்சாலும் அடுத்த நாள்லாம் ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடுவேன்னு சொல்லிட்டு பயந்தே அந்தளவுக்கு செய்ய மாட்டேன். மோஸ்ட்லி நான் நூடுல்ஸ்லாம் செய்யும்போது நிறைய டாக்டர் சொன்னது என்னென்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கே நமக்கு வந்து மினிமம் ஒரு 5 to 6 days ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முன்னாடி நான் கேட்டிருக்கேன் அது. அதனால வந்து லீவ் டைம்லேயே பண்ணி கொடுத்துட்றது. ஸோ இப்போது சம்மராக இருந்தாலும் வந்து குழந்தைங்களுக்குலாம் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. அதனால் வந்து மாம்பழம் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ராகி கூழ் தான் மார்னிங் வந்து எடுத்துக்கிறோம். அப்பப்போ எடுத்துப்போம், டெய்லி கிடையாது. ராகி மாவு அரைச்சி வச்சுருப்பேன் இல்லையா, அந்த ராகி மாவு வச்சு அப்பப்போ வந்து எடுத்துக்கிறது. ஸோ இது வந்து இன்னொரு ஈவினிங் எடுத்த விலாக் தான். நான் வந்து ரேண்டமாக தான் கவர் பண்ணியிருக்கேன். அப்பப்போ ஏதாவது கிளிப் எடுத்துருவேன். அதை வந்து ஜாயின் பண்ணி அப்படி வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துருவேன். கண்டினியூஸாக மார்னிங்லேருந்து நைட்டு வரை வந்து என்னால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியாது. அதனால் அப்பப்போ ஏதாவது ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்பப்போ வீடியோ எடுத்துறது. ஸோ இது ஈவினிங் தான் எடுத்திருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து வாசல்லாம் தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வந்து பூ இருந்துச்சு. ஸோ அந்த கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவும் வந்து உட்காந்துட்டு இருந்தா. பையன் வந்து பக்கத்து ஃப்ளாட்டில் வந்து விளையாட போயிருந்தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் பூ வந்து நல்லா கட்டுவேன், ரொம்ப நெருக்கமாகவும் கட்டுவேன். 12th லீவில் நினைக்கிறேன் அப்போல்லாம் வந்து பூலாம் கூட கட்டி கொடுத்துருக்கேன் நான். 1 முழம் 2 முழம் கட்டினா 20 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 1 முழம் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய கட்டினா அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ லீவ் டைமில் அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா நிறைய பூ கட்டிகிட்டே இருக்கும்போது தலைவலி அப்போ ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ அந்த ஸ்மெல்லு நெக்ஸ்ட் வந்து அந்த கட்டிகிட்டே இருக்கும்போது அந்த தலைவலி ஸ்டார்ட் ஆகிரும். இப்போவுமே வந்து பூ கட்டும்போதே வந்து தலைவலிக்குமோ அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே கட்டுவேன். ஸோ நிறைய கட்டினேன்னா தலைவலி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். பூ கட்டி தலையில் வைக்கும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, எல்லா பெண்களுக்கும் பிடிக்கிறது தான். அதுவும் எனக்கு மல்லிகைப்பூ வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த முல்லைப்பூ அல்லது காக்கடைன்னு இங்கே ஊரில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக தலையில் வச்சாலே வந்து எனக்கு தலைவலியே வந்துடும். அதனால் வந்து சாமிக்கு தான் அதிகமாக வந்து கட்டி வச்சுப்பேன். சாமிக்கும் கட்டி வச்சுட்டு நான் கொஞ்சமாக வச்சுப்பேன். ரொம்ப ஸ்மெல்லு வராது, வர மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்க மாட்டேன். அந்த மாதிரி வரல, ரொம்ப ஸ்மெல் வரலை அப்படின்னா இந்த காக்கடைப்பூ அந்தளவுக்கு ஸ்மெல் வராது. பட் முல்லைப்பூ வந்து ரொம்ப அதிகமாக ஸ்மெல் வரும். ஸோ கொஞ்சமாக வந்து பூ கட்டிட்டு பாப்பா வந்து நானும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவளுக்கு சின்ன சின்ன மூட்டைலாம் கொடுத்து அவளையும் கட்டுறதுக்கு வந்து விட்டுருந்தேன். நான் எப்போவுமே காலையில் ஈவினிங் 2 நேரம் வந்து விளக்கேற்றிடுவேங்க. காலையில் சப்போஸ் குளிக்க டைம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஹோரை டைம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைமில் வந்து விளக்கேற்றுவேன். சப்போஸ் அந்த டைம்லேயும் வந்து விளக்கேற்ற முடியல அப்படின்னா ஈவினிங் வந்து விளக்கேற்றிடுவேன் மோஸ்ட்லி.
பட் அன்றைக்கி கண்டிப்பாக வந்து விளக்கேற்றிடுவேன். நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும் தான் வந்து விளக்கேற்ற மாட்டேன். அன்றைக்கி நம்ம நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா காலையிலே குளிச்சுட்டு காலையிலே விளக்கேற்றிடுவேன். ஸோ ஒரு டைமாவது விளக்கேற்றினா தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். அது மாதிரி பீரியட் டைம்லலாம் வந்து ஒரு 5 டேஸ் வந்து விளக்குலாம் ஏற்ற மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு எதுவும் வேலை இல்லை, ப்ளவுஸ் ஒர்க்லாம் இல்லை அப்படின்னா பூஜை பொருட்கள் எல்லாம் விளக்கி வச்சுட்டு தான் நான் வந்து விளக்கேற்றுவேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ரொம்ப க்ளீனாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப நாள் விளக்கேற்றதுனால அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த க்ரீன் கலர்லாம் ஒரு மாதிரி படிஞ்சிருக்கும் இல்லையா, அதோட விளக்கேற்றுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் விளக்கேற்றுவேன். ரொம்ப டீப் க்ளீன் வந்து பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு சாமி விளக்கேற்றுற பொருட்களை மட்டும் விளக்கிட்டு விளக்கேற்றுவேன். அப்போ கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சம்மர் ஹாலிடேஸ்னால ஈவினிங்கில் பசங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஒரு 5:30க்கு மேலே வந்து மொட்டை மாடிக்கு போய் விளையாடுறது. அவங்களும் கொஞ்சம் விளையாண்டுட்ருப்பாங்க. ஏன்னா 4:30க்கெலாம் ரொம்ப வெயில் அதிகமாக தான் இருக்குது. அதனால் ஒரு 5:30க்கு மேலே தான் போய் விளையாண்டுட்டு இருந்தோம் நாங்கள். இதெல்லாம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து கவர் பண்ண வீடியோஸ் தான். ஸோ விளக்கும் ஏற்றி வச்சுட்டு நான் என்னுடைய வந்து டின்னர் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த விலாகில் வந்து உங்களுக்கு என்னுடைய ஸ்கின் அண்ட் ஹேர் கட் டிப்ஸும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய ருட்டீனை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ரெகுலராக நான் வந்து ஃபாலோ பண்ணுற வேலை கிடையாது. அப்பப்போ வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதை தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து பார்லர் போய் நான் வந்து த்ரெட்டிங் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ஃபேஷியல் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. நான் மேரேஜ் டைமில் பண்ணது அவ்வளோதான். நான் த்ரெட்டிங் கூட இப்போ வந்து குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் நான் போய் பண்ணதே கிடையாது. ரீசெண்டாக என்னோடய கசின் மேரேஜ் வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இருந்துச்சு. அப்போ பண்ணது த்ரெட்டிங்லாம். மற்றபடி ஃபேஷியல் எல்லாமே வந்து நான் வீட்லேயே தான் பண்ணுறது. ஃபேஷியலுங்கிற மாதிரி இல்லை, ஒரு ஸ்கின் கேர் மாதிரி பண்ணிப்பேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கடலை மாவு, பைத்த மாவு அதெல்லாம் வந்து வீட்லேயே தயாரித்து வச்சுக்குவேன். அதாவது இந்த மாதிரி லைட்டாக வெயிலில் போட்டு காய வச்சுட்டோம். ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்தால் போதும். இந்த கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட் வந்து பைத்தம்பருப்புலாம் எடுத்து காய வச்சிட்டோம் அப்படின்னா அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாலே நல்லா பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நானும் வந்து அடிக்கடி வந்து மஞ்சள் போடுவேன். அதனால் வந்து எனக்கு ஃபேஸில் பிம்பிள் கூட கிடையாது. எனக்கு காலேஜிலேருந்தே பிம்பிள் கிடையாது. நான் ரெகுலராகவே வந்து மஞ்சள் போடுற ஹேபிட் தான் எனக்கு. ஸோ கஸ்தூரி மஞ்சள் போட்டோன்னா அந்தளவுக்கு நமக்கு போட்டிருக்கோங்கிறது தெரியாது, வெளியில் போனால் கூட தெரியாது. அது வந்து நான் அடிக்கடி வந்து அப்ளை பண்ணிப்பேன். அது மாதிரி ஹேர் கேருக்கும் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நான் யூஸ் பண்ணுறது தான். வெந்தயம், நெக்ஸ்ட் இந்த மாதிரி கத்தாழை, நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை, மருதாணி எல்லாமே பொடி பண்ணியும் அரைச்சி வச்சுப்பேன். அல்லது ஃப்ரெஷ்ஷாக இப்போ நிறையா இருக்குது அப்படின்னா அதை கிரைண்ட் பண்ணி வந்து ஹேருக்கு வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான் நான் ஏதாவது பண்ணுவேனே தவிர மற்றபடி வந்து ரொம்ப காஸ்ட்லியான நம்ம ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணுறது அல்லது வேறு ஏதாவது ஹேர் பேக் பவுடர் வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நம்ம வீடியோலேயும் லாஸ்ட் இயரும் வந்து சம்மர் கேருக்குன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான். ஸோ அதுலேயும் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நான் வீட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி நலுங்கு மாவுலாம் செஞ்சு வச்சுப்பேன். அதுவும் வந்து நம்ம குளிக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரி ஃபேஸ் பேக்காகவும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கத்தாலே இருக்கும்போதும் அடிக்கடி இந்த மாதிரி டேனாக இருக்கும்ல ஃபேஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மோரில் அடித்து குடிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வந்து இந்த மாதிரி ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய செடிகள் வந்து எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது. மருதாணி, கத்தாழை, நெக்ஸ்ட் வந்து பெரண்டை இருக்குது, முடக்கத்தான் இருக்குது, வெத்தலை இருக்குது, துளசி இருக்குது, அந்த மாதிரி புதினா, இந்த மாதிரி என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து குட்டி குட்டி தொட்டியில் வளர்த்து வச்சுருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உண்மையாகவே. தக்காளி, பாகற்காயெல்லாம் வளர்த்துப்பேன். எனக்கு 1-2 காய் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அந்த செடியே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அப்பப்போ ஏதாவது தேவையான செடிகள் வந்து வளர்த்துக்கிறது. இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் கத்தாழை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் அந்த கருவேப்பிலை, மருதாணி, துளசி எல்லாம் காய வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை ஹேர் பேக்காக வந்து அப்ளை பண்ணிப்பேன் நான். ஸோ இப்போ சம்மர்னால நம்ம தாராளமாக 1 hour கூட அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே தலையில் நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன் நான். ஸோ ஆயில் வந்து 1 hour அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஹேர் கேருக்கு இந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிப்பேன். அப்ளை பண்ணிவிட்டும் நம்ம வந்து ஒரு 1 hour விட்டால் போதும். இதுவே நீங்கள் மற்ற நேரம், அதாவது விண்டர்ஸ் டைம், ஸ்ப்ரிங் அந்த மாதிரி நீங்கள் சீசனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாலே போதும். ஏன்னா அந்த டைமில் எனக்கு வந்து கோல்டு அதிகமாக வந்துடும். அதனால் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டேன். ஸோ இது கூட வந்து நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலும் நான் எப்படின்னா
வீட்டில் வந்து கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் மீதம் வந்து ஐஸ் க்யூப்பில் வந்து போட்டு வச்சுருவேன். நம்ம வந்து ஐஸ் க்யூப் போடுற ட்ரே இருக்கு இல்லையா, அதில் வந்து போட்டு வச்சுருவேன். அதை எடுத்து ஃபேஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது லைட்டாக அந்த ஒரு க்யூப் மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அல்லது அந்த டைமில் வந்து தேங்காவை கொஞ்சம் அரைச்சி நம்ம அதுக்குன்னு மெனக்கிட மாட்டோம். பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த பவுடரும் வந்து நான் ஏற்கனவே காமிச்சிருந்தேன் இல்லையா, கடலை மாவு, பைத்த மாவு, நெக்ஸ்ட் வந்து கூட பீட்ரூட்டும் நல்லா காய வச்சுருந்தேன். அந்த வீடியோ கிளிப் வந்து இல்லை என்கிட்ட, அதனால தான் இந்த கலர் வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து நல்லா துருவிட்டு காய வச்சு இது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப சாஃப்டான பவுடராக நான் கிரைண்ட் பண்ணல, குறப்பாக இருக்கிறனால ஃபேஸுக்காக நீங்கள் அப்ளை பண்ணும்போது லைட்டாக மைல்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ட்ரை ஆனோன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். அவ்வளோ வந்து பிரைட்னஸ் கொடுக்குங்க. ஸோ நான் வந்து இது பர்சனலாக வந்து ஃபீல் பண்ண விஷயம். இப்போ எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணிவிட்டு போகலாம். இப்போ நான் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஹேருக்கு. நல்லா கோம் பண்ணிக்கோங்க சிக்கு இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து நல்லா கிளியராக வந்து அப்ளை பண்ணிவிட்டு 1 hour விட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நமக்கு உண்மையாகவே ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. ஸோ நம்ம வீட்டுக்காக நிறைய பண்ணுவோம், நமக்குன்னு எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டோம். முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க. நானும் இந்த ஸ்கின் அண்ட் ஹேர் கேர்லாம் வந்து ஒரு 2 years பிஃபோரில் இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருந்தது, அதனால அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கின் கேர் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்போதே அப்பப்போ வந்து ஏதாவது நம்ம வந்து பைத்த மாவு, கடலை மாவு அந்த மாதிரிலாம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் தான். பட் ஹேர் கேருங்கிறது ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ தான், ரீசெண்டாக தான். ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும்போது தான். ஸோ அது நல்லா இருக்குது. ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப க்ரோத் இருக்குதுன்னு வந்து சொல்ல முடியாது, நல்லாவே வந்து ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு முன்னாடி இருந்ததுக்கு. ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃபேஸுக்கும் வந்து இப்போ நம்ம அலோவேரா ஜெல் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சுல்ல, அதுவும் கொஞ்சம் வந்து ஷைனிங் லுக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பவுடரும் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் பால் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பால் போட்டு நான் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டால் போதும். நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. வாரத்தில் 1 அல்லது 2 முறை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். நான் வந்து ஃப்ரீயான டைமில் யூஸ் பண்ணுவேன். ஆரி ஒர்க் இருக்கும்போது ஃபுல்லாக அதுலேயே வந்து இன்வால்வ் ஆகிடுவேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ஹேர் கேர் ஒரு நாள், ஸ்கின் கேர் ஒரு நாள், அல்லது இந்த மாதிரி நிறைய வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் 2மே வந்து இப்போ ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு சேர்த்து வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். அதே மாதிரி நலுங்கு மாவு யூஸ் பண்ணி ஒரு குளியிலும் போட்டோம் அப்படின்னா அன்னையோட டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இதை அடுத்தவங்களுக்கு பயந்துட்டு அந்த மாதிரிலாம் செய்யணும்னு அவசியமே இல்லை. நான் குழந்தைங்க இருக்கும் போதும் பண்ணுவேன், என் ஹஸ்பண்டுக்கு கூட நான் பண்ணி விட்டுடுவேன் நான். ஸோ அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சு விட்டுடுவேன் நான். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணால் கூட அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் வந்து ஃபீல் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஒரு ப்ரெஷரான லைஃப்பில் வந்து இந்த மாதிரி நமக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம செல்ஃப் கேருக்காக, நம்மளுடைய செல்ஃப் லவ்வுக்காக வந்து பண்ணிக்கிறதுல தப்பே இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், இதெல்லாம் பண்ணுறது தப்பு, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு தாராளமாக நீங்கள் உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டில் இருக்கிற ப்ராடக்டை வச்சு நீங்கள் செஞ்சாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸ்டாக வந்து ரெடி ஆகிட்டோம். நான் இந்த மாதிரி ஹேர் கேர்லாம் பண்ணும்போது வந்து ஒரு 3-2 மணிக்கு மேலே தான் பண்ணுவேன். ஸோ அப்படியே வந்து ஈவினிங் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு என்னுடைய டின்னர் வேலைகளையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இந்த வ்ளாக் பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.